தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸில் வந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 39 தொகுதிகளில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இல்லை எல்லாரும் கணிக்கக்கூடிய வகையிலன்னு சொல்லலாம். திமுக கூட்டணி ஒரு 35லேருந்து 37 இடங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் ஆவரேஜாக வந்து எல்லா கருத்து கணிப்புகள்லையுமே சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் தொலைக்காட்சிகள் சொல்லக்கூடிய அந்த எக்ஸிட் போல்ஸில் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு இடத்துலையாவது அதிகபட்சம் 3 இடத்துலையாவது பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ அந்த 3 இடங்கள் அப்படிங்கிறது எந்த இடமா இருக்க போகுது? அதிகபட்சமாக பார்த்தோன்னா சரி, குறைந்தபட்சமாக எடுத்துப்போமே ஒரு இடம் அப்படின்னா அந்த ஒரு இடம் எதுவாக இருக்க போகுது? இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க இப்போ சோசியல் மீடியாலே அப்படின்னா, அது கோவை தான், கோவையில் நாங்கள் கணக்கு தொடங்கிட்டோம், கோவையில் அண்ணாமலை அவருடைய காவி கொடியை அங்கே நட்டு வைக்க போகிறாரு, அங்கே தொடங்கி தமிழ்நாடு முழுக்க இனிமேல் எங்களுடைய அலை தான், அண்ணாமலை அலை கோவையில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாஜகவினர் இப்போவே பேசுகிறாங்க. ஆனால் அதை இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 இடங்கள் அப்படின்னா நீங்கள் பாஜக ஏன் சொல்கிறீங்க? பாஜக கூட்டணியில் பாமக இருக்குது, ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு, இப்படி இத்தனை பேர் இருக்காங்களே, அதை எப்படி நீங்களா ஒரு கன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை கவனிக்கும் போது காங்கிரஸ் பாஜக அதை தாண்டி அதிமுகவையே பிற அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் ஒரு சில சேனல்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்க பாஜக செட் பண்ணணும்னு நினைச்ச டிஎம்கே vs பிஜேபி அப்படின்ற நரேட்டிவை சில சேனல்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி 3 இடங்கள் 1லிருந்து 3 இடங்கள் அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும், கோவையில் அண்ணாமலை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னும் என்னுடைய பர்த்டே ட்ரீட்டாக தான் இருக்கும் அப்படின்லாம் அண்ணாமலை வந்து சமீப காலமாகவே பேசிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில் கோவை அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்று, அதிமுகவை பெருசாக யாருமே இந்த இடத்துல கவனிக்கலை அப்படின்றதையும் கவனிக்க முடியுது. 1லிருந்து 0 இல்லை 2 இடங்கள், 2லிருந்து 4 இடங்கள், இதுதான் அதிமுகவுக்கான இடமாக இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே டிஎம்கே vs பிஜேபி அப்படின்ற நரேட்டிவ் செட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பாஜக மட்டும்தான் ஜெயிக்க போகுது அப்படின்னா, பாஜக தனித்து அப்படின்னா கோவை, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க தென் சென்னையில், இந்த மாதிரி எல் முருகனாக இருக்கட்டும், அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பாஜக வேட்பாளர்களா ஸ்டார் கேண்டிடேட்ஸாவே நிறைய பேர் இருக்காங்க. விருதுநகர்ல ராதிகா சரத்குமார், டிடிவி தினகரன் இப்படின்னு இருக்காங்க. அதையும் தாண்டி ஆனா இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் காலூன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட்டணி கட்சிகள், பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. டிடிவி தினகரன் இருக்கிறாரு கூட்டணியில, ராதிகா சரத்குமார் அவங்க பாஜகவில் இணைஞ்சிட்டாலுமே அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் சொல்லப்படுது. தேனியில டிடிவி vs டிடிஎஸ் அப்படின்ற கடுமையான போட்டிகளா இருக்கக்கூடிய நிலையில அந்த 1லிருந்து 3 இடங்கள் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கானதா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த 3 இடங்கள் இல்லை ஒரே ஒரு இடம் அப்படின்னாலும் அது எதுவாக இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாஜக கூட்டணியில் பிரைமான ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் அப்படின்னா பாமக. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட ஏசி சண்முகம் வேலூரில் அவர் போட்டியிட்டார். கடந்த முறையே வந்து ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனால் கடந்த முறை அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது நம்ம கவனிக்கணும். இந்த முறை பாஜகவின் வேட்பாளராக தாமரை சின்னத்திலே போட்டிடுறார். ஸோ அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அண்ணாமலைக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்லலை. கோவையும் பாஜக வெற்றி பெறுமோ என்கிற ஒரு இடத்துலையோ அல்லது வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். பிடிச்சவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல கோவையும் இருக்கு. ஆனால் ஒரு இடம் அது கோவை தான் அப்படின்னு இப்போ உறுதியாக சொல்லவே முடியாது. ஏன்னா நேஷனல் சேனல்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நம்பர்ஸ் தான் சொல்றாங்களே தவிர இந்த தொகுதின்னு சொல்லலை. இப்போ சில தமிழ் செய்தி சேனல்களில் தொகுதி வாரியான பட்டியல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் கோவைக்கான அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன வந்திருக்குன்னு தமிழ் சேனல்ஸ் யாரும் இன்னும் சொல்லலை. அப்படி பார்க்கும்போது அது எய்தர் பாமகவிலிருந்து ஒரு சீட்டாக இருக்கலாம், இல்லை தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒருவராக இருக்கலாம், அல்லது டிடிவி தினகரன் தேனி தொகுதியாக இருக்கலாம், இல்லைன்னா அண்ணாமலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்குமே அவங்க வந்து வேட்பாளர்களை ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் சென்னையில் ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வலுவா இருக்கு. அந்த தொகுதியில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை முன்னிறுத்தும் போது பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் திமுகவில் தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் சொல்லி வெயிட்டான கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுனால ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்கள முன்னிறுத்திருக்காங்க. அதே மாதிரி தென்காசி ரிசர்வ்டு தொகுதியில் ஜான் பாண்டியன் நிற்கிறாரு. அங்கே வந்து இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி நிற்கிறார் அதிமுக தரப்புல இருந்து வலுவான கேண்டிடேட். அப்போ வந்து ஜான் பாண்டியனுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அந்த தொகுதியுடைய
கள நிலவரம் எப்படி இருக்குன்றது ரொம்ப ஜட்ஜ் பண்றதுக்கே கஷ்டம்னு சொன்னாங்க. ஏன்னா அங்க 3 முனை போட்டி தான் இருக்கு. சில இடங்கள்ல டைரக்டா நம்ம சொல்லிடலாம் இவர் இல்லைன்னா அவர்னு. ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் மும்முனை போட்டி இருக்கும், கோவை மாதிரி. அதே மாதிரியான தொகுதி தான் இந்த தென்காசி தொகுதியும். அதே மாதிரி விருதுநகருமே பார்த்தோம் அப்படின்னா 3 பேருமே தெரிந்த முகங்களா தான் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூர் ஏற்கனவே கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தாரு. அதே மாதிரி இந்த முறை அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவில இருந்து விஜய பிரபாகரன் களமிறங்கி இருக்கிறாரு. ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த ஒரு எமோஷனல் வேவ் வந்து இருக்கும். அதன் அடிப்படையில் விஜய பிரபாகர் கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்னு. இன்னொன்று, தேமுதிக பாஜகவோடு போகுமா அதிமுகவோடு போகுமா, எங்க கூட தான் வருவாங்க, அதற்கு விஜயகாந்தோடைய இறப்புக்கு பாஜக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் சரத்குமார் அவருடைய கட்சியை இணைச்சதுனால பாஜக கூட்டணி சார்பாக ராதிகா சரத்குமார் அது விருதுநகர் தொகுதியில போட்டிட்டனால ஸோ ஓவராலா இதுக்குமே ஒரு கவனிக்கக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியா தான் இருக்கு. ஆனா போன முறை காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றதுனால இந்த முறை மறுபடியும் திமுக கூட்டணிக்கு அங்க இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அதிகம் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிட்டு இருக்கு. இருந்தாலுமே இன்னும் உறுதியா இந்த தகவலும் வரல. கருத்து கணிப்பு முடிவுகளுமே விருதுநகரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ இதுவரையும் இந்த தொலைக்காட்சிகளில் எக்ஸிட் போல்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்கள் வாங்கியிருக்காங்க, வாங்க வாய்ப்பு இருக்கு, அதே போல திமுக அதிமுக பாஜக அந்த நம்பர்ஸ் இருந்தால் அதையும் நீங்க சொல்லுங்க. ஸோ CNN நியூஸ் 18 அவங்களுடைய கருத்து கணிப்புப்படி திமுகவுக்கு 36 39 இடங்கள், அதிமுகவுக்கு 0 2 இடங்கள், பிஜேபிக்கு 1 3 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்புப்படி 33 37 இடங்கள் திமுக கூட்டணிக்கும், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும், அதிமுகக்கு சேம் 0 2, அதே மாதிரி பாஜகவுக்கு 2 4 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் இவங்க தான் வந்து கோட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் 1 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்புப்படி தமிழ்நாட்டில் பாஜக 2 4 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில முக்கியமான சேனல் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிபி அவங்களோடதுல வந்து திமுக கூட்டணிக்கு 37 39 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கவனிக்கணும் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு 0 to 2 கொடுத்துருக்காங்க. அதிமுக ஒரு இடத்துல கூட வின் பண்ணாது அப்படிங்கிற ஒரு முடிவை தான் ஏபிபியில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாத்துலயுமே வந்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதா நம்ம கவனிக்க முடியுது. திமுக அதற்கு பிறகு பாஜக கூட்டணி 3வது இடத்துல தான் அதிமுக இருக்குன்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தல்ல அவர் தன்னுடைய தலைமையை நிரூபிச்சாக வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டாயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதுவுமே அதிமுகவுக்கு பெரிதளவுல சாதகமா இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுவரையும் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் படி தேசிய அளவில் பாஜக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. 300க்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக மட்டுமே பெறும். கூட்டணியோட பார்க்கும்போது அது 350 இடங்கள் வரை நெருங்கும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்கள்ல ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது 37 38 இடங்கள் வரைக்கும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்றாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த 1-2 சீட்ல மட்டும்தான் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு இழுபறியா இருக்கலாம், இல்லைன்னா எதிரணிக்கு அந்த வாய்ப்பு போகலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸும் வரப்போற வீடியோஸ்ல சொல்றோம். தொடர்ந்து சமயம் பேச ஃபாலோ பண்ணுங்க.